ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடியது தான். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த தொக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி பிடிக்கும், அவ்வளோதான். ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சா பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க. வெங்காயம் வதங்கி வரும்போது அதோட குவான்டிட்டி கம்மியாயிடும். அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் மஞ்சள் சோறுக்கு தாங்க தொட்டுக்க இதை முட்டை தொக்கு பண்ணினேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளுமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட குவான்டிட்டியை பார்த்துட்டு சேர்த்துடாதீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெயில் நேரமாக இருக்குது, காரம் கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதோட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போக அப்படியே மசாலாவோட வதக்கி விடுங்க. இது சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, ரொட்டி, நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மசாலா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்ருக்க டைமுக்குள்ளேயே நம்ம முட்டையை வேக வச்ச முட்டையோட ஓட பிரித்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த வெயில் நேரத்தில் அடுப்படியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். பெரும்பாலும் நான்வெஜ் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயும் என் பொண்ணு சொல் பேச்சு கேட்காம கடையில் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இப்போ 1 வாரமாக வயிறு வலி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்பு ஏற்றி மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இப்போ பாருங்கள் வாமிட்டிங், வயிறு வலினால அவஸ்தைப்பட்டு எக்ஸாம் வேறு போய்கிட்டு இருக்குது. எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள், வீட்டில் சிம்பிளாக செஞ்சாலும் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கணுங்க. நம்ம கையால் செஞ்சு கொடுத்தது மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திடுங்க. மோர் கரைச்சி குடிச்சிட்டாலும் பரவாயில்ல, வீட்டில் உள்ள சாப்பாடை குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ முட்டையை ஓடு உரிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி லைட்டாக அந்த மேலாப்பில் சேர்த்துட்டு ஓரத்துலேருந்து இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னா முட்டை நல்லா அந்த மசாலாக்குள்ளே அப்படி முங்கி இருக்கும். இன்னொரு 3 நிமிஷம் போதுங்க, சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடும். ராஸ்மெல் வெங்காயத்தோட ராஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னால நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முட்டையில் அந்த காரம் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளானது தான். இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.